போன பாட்டுல இல்துமிஷ் வந்து தன்னுடைய இறப்புக்கு பிறகு தன்னுடைய மகளான ரஷ்யா சுல்தானை வந்து ஆட்சிக்கு வர வைக்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. இந்த பாட்டுல ரஷ்யா சுல்தானை பத்தி பார்க்க போறோம். இல்துமிஷோட மகள் ரஷ்யா சுல்தான் தான் இல்துமிஷுக்கு அடுத்து அரியணை ஏறுறாங்க. முதல் மற்றும் கடைசி பெண் சுல்தான் யாருன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா சுல்தான் தான். அந்த 40 பேர் கொண்ட அமைச்சரவை குழுக்கு வந்து ஒரு பெண் ஆட்சியாளர் கிட்ட வேலை செய்யறது வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஆணாதிக்கம் நிறைந்த காலகட்டம் அது. ஆனாலுமே கூட ரஷ்யா சுல்தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த பெண் ஆட்சியாளராக இருக்கிறாங்க. ரஷ்யா சுல்தான் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய அடிமையான ஜலாலுதீன் யாக்கூட் அப்படின்றவரை குதிரைப்படை தலைவரை நியமிக்கிறாரு. இது பாத்தீங்க அப்படின்னா அந்த 40 பேர் கொண்ட அமைச்சரவை குழுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்குது. அதனால அந்த 40 பேர் கொண்ட அமைச்சரவை குழு பாத்தீங்க அப்படின்னா அல்தூமியா அப்படின்றவர் வந்து ரஷ்யா சுல்தானை கொல்றதுக்கு அனுப்புறாங்க. ரஷ்யா சுல்தான் பாத்தீங்க அப்படின்னா தன்னை கொல்ல வந்த அல்தூமியா அப்படின்றவரே திருமணம் செஞ்சுப்பாங்க. அல்தூமியா மற்றும் ரஷ்யா சுல்தானை வந்து அந்த 40 பேர் கொண்ட அமைச்சரவை குழு பாத்தீங்கன்னா அவங்களை கொல்றதுக்கு வந்து ஆட்களை அனுப்பி கொண்டுறாங்க. அடுத்த பாட்டில் பால்பன் அவங்கள பற்றின செய்திகளை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்யூஎஸ் சர்வே பிசி எக்ஸாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது. ஸோ 2025 பிசி எக்ஸாமுக்காக ஃபுல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க நாங்கள் கொடுக்குற அந்த லைன் பை லைன் பிடிஎஃப்பும் இந்த டெஸ்ட் பேட்ச் முழுக்க அட்டன் பண்ணால் போதுமானது. எல்லாமே இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிடும். 6லேருந்து 10 வரைக்கும் வரி எடுக்கப்பட்ட 30,000 பிளஸ் லைன் பை லைன் நோட்ஸ் பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். அதுலேருந்து படிக்க வச்சு டெஸ்ட் வைப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, பாலிட்டி, ஐஎன்எம், சயின்ஸில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மேக்ஸ், சைக்காலஜி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகும். மேக்ஸுக்கு வந்து பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டைம்ல எப்போ அட்டன் பண்ணிக்கலாம். டைம் லிமிட்லாம் எதுவும் கிடையாது. இந்த ஃபுல் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்றவங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ மாடல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். இந்த பேட்ச் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் மொத்தமே சேர்த்து வெறும் 399 ரூபீஸ் மட்டும் தான். லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. சோ தேவைப்படுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிசி எக்ஸாம் 30,000 பிளஸ் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு டீடைல்ஸ் சொல்றோம்.